பல்வேறு மதங்களில் மனிதர்கள் கடவுளுக்கு பலவிதமான பெயர்களையும் முகங்களையும் கொடுக்கிறார்கள். உண்மையில் கடவுளுக்கு உடலும் இல்லை, பெயரும் இல்லை. பலர் கடவுளுக்கு தந்தை என்ற பெயரை சூட்டி அவரை பெற்றோர் போன்ற நெருக்கத்துடன் சித்தரிக்க விரும்புகிறார்கள். இது மனித குலத்துடனான கடவுளின் நெருக்கமான உறவை எடுத்து காட்டுகிறது. இதன் மூலம் மனிதர்கள் தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் வழியாக நம்பிக்கையுடன் அவரை அணுக முடியும். பாலினமற்ற கடவுளான தந்தை உன்னதமான ஆற்றலாகவும் படைக்கப்படாத ஆவியாகவும் படைப்பின் துவக்கக்காரராகவும் தெய்வீக அன்பு மற்றும் அறிவின் இறுதி ஆதாரமாகவும் விளங்குகிறார். முன்னதாக விண்ணுலக தந்தையின் ஒரே மகனான இயேசுவை பற்றி பேசினோம். ஏனெனில் தெய்வீகம் ஒரு மனித உருவெடுத்து தனது திருவுளத்தை நிறைவேற்றியது. தூய ஆவியானவர் அதை முழுமையாக்கினார். இயேசு நம் இறையியல் புரிதலை எளிதாக்கினார். ஏனெனில் நாம் தெய்வீகத்திற்கு ஒரு மனித உருவத்தை சித்தரிக்க முடிந்தது. இன்று இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித யோசேப்பை நாம் நினைவு கூர்கிறோம். மேலும் நம் வாழ்வை அன்போடும் கீழ்ப்படிதலோடும் கடவுளிடம் எவ்வாறு ஒப்படைப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். புனித யோசேப்பு சொற்களால் அல்ல தம் செயல்களால் அறியப்பட்டவர். அவர் கட்டளை இடுபவராக அல்ல கேட்பவராகவும் பணியாளராகவும் இருந்தார். அவர் ஒரு நீதியுள்ள மனிதர், கனவு காண்பவர், மேலும் இயேசு மற்றும் மரியாவின் பாதுகாவலராகவும் காப்பாளராகவும் இருந்த ஒரு மௌனமான புனிதர். அவர் எப்பொழுதும் கடவுளின் திருவுளத்தை செய்து வந்தார். உங்களுக்கு சமீபத்தில் நிச்சயிக்கப்பட்ட மணப்பெண் கர்ப்பமாக இருக்கிறாள், ஆனால் நீங்கள் தந்தை அல்ல என்று தெரிய வரும் பொழுது நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மனிதனாக யோசேப்புக்கு இதை ஏற்றுக்கொள்வதில் சிரமங்கள் இருந்தன. இருப்பினும் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தெய்வீக கட்டளைகளை அப்படியே பின்பற்றினார். அவர் கடவுளால் அனுப்பப்பட்ட மகனை பாதுகாத்து அவரை தன் சொந்த மகனைப் போலவே நடத்தினார். யூத சட்டத்தின்படி குழந்தையை வளர்த்தார். உயிர் வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை திறன்களை இளம் இயேசுவுக்கு கற்பித்தார். அவர் எப்பொழுதும் திருக்குடும்பத்தை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் பாதுகாத்தார். அவர் நீதியுள்ளவராகவும் இடைவிடாது ஜெபிக்கிறவராகவும் இருந்ததால் தனது கனவுகளின் பொழுது கடவுளின் அழைப்பையும் கட்டளைகளையும் அவரால் எப்பொழுதும் பகுத்தறிய முடிந்தது. இந்த மௌன புனிதரை நாம் போற்ற கற்றுக்கொள்வோம். மேலும் குறிப்பாக ஒரு பெற்றோராக நமது வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நமது குடும்ப உறுப்பினர்கள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் அல்லது நமக்கு செவி கொடுக்கவும் போதுமான அளவு நாம் நேர்மையாகவும் நீதியாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் இருக்கிறோமா? நாம் குழப்பத்தில் இருக்கும் பொழுதும் ஆழ்ந்த ஜெபங்களின் மூலம் கடவுளால் திருத்தப்பட்ட அல்லது வெளிப்படுத்தப்பட்ட சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா? விண்ணுலக தந்தை நமக்கு அளிப்பதைப் போல நம் குடும்பங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறோமா? ஒவ்வொரு மண்ணுலக தந்தையும் தாயும் யோசேப்பாக வாழ்ந்தால் எவ்வளவு நலம்.